Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CD3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் குயிக் சார்ட் தான் பார்க்க போகிறோம். குயிக் சார்ட் அப்படின்னா குயிக்காக முடிஞ்சிருமா அப்படின்னா ஆமாம், ஒரு சில விஷயங்களில் இதில் குயிக்காக முடிஞ்சிடும். இது ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் சார்ட்டிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இங்கேயுமே நம்ம பார்ட்டிஷன் தான், அதாவது பிரிக்கிறது தான் யூஸ் பண்றோம். சின்ன சின்னதா எப்படி பிரிச்சு எந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொண்டு வர போறோம் தான் இங்க டெக்னிக். ஓகேவா, மெர்ஜ் சார்ட்ல இருந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆகிறதுக்காக, இன்னும் அட்வான்டேஜ் அதிகமாக்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஓகேவா, இங்க நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட் தான். ஓகேவா, மெர்ஜ் சார்ட்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இங்க. பட் அங்க இருந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஆல்ரெடி எனக்கு நான் பாதி வேல்யூ சார்ட்டடா இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகும், டைம் இதுவாகும். அதை நான் மாத்துறதுக்காக கொண்டு வரது தான் இந்த குயிக் சார்ட். ஓகேவா, முதல்ல குயிக் சார்ட்ல ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணோம். அந்த வேல்யூக்கு பேரு பைவோட் வேல்யூ ஆர் பிவோட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் அல்காரிதம்ல இருக்கும் அப்படின்னா, முதல்ல பைவோட் வேல்யூ எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஓகேவா, ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கணும், லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல ஒன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ லெஃப்ட் பாயிண்ட் கம்மி இண்டெக்ஸா இருக்கணும், ரைட் பாயிண்ட் ஹை இண்டெக்ஸா இருக்கணும். ஓகே, லெஃப்ட் கம்மியாவும் ரைட் ஹையாவும் இருக்கணும். வைல் லெஃப்ட் வேல்யூ பைவோட்டை விட சின்னதா இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடு மூவ் பண்ணணும். இல்ல ரைட் பைவோட் வேல்யூவை விட அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். இப்படியே மூவ் பண்ணி வந்துட்டே இருக்கணும். எப்ப ரெண்டும் மேட்ச் ஆகலையோ அப்போ ஸ்வாப் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஈஸியா நான் புரிஞ்சுக்கணும்னா இங்க நான் வச்சிருக்கிறத பாருங்க. லெஃப்ட் வேல்யூ ஸ்மாலா இருக்கணும், ரைட் வேல்யூ லார்ஜா இருக்கணும். எதை விடனா பைவோட் வேல்யூவை. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா, அதுவே லெஃப்ட் வேல்யூ கம்பல்சரி ஸ்மாலா இருக்கணும், ரைட் வேல்யூ அதிகமா இருக்கணும். ஓகேவா, அப்படி லெஃப்ட் வேல்யூ லார்ஜாவும் ரைட் வேல்யூ ஸ்மாலாவும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்லையும் ஆரையும் ஸ்வாப் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் கண்டிஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கேன். இங்க நான் என்ன பைவோட் வேல்யூவா சூஸ் பண்றேன் அப்படின்னா 54 சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ லெஃப்ட்ல இருக்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கணும், ரைட்ல ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். என்ன கண்டிஷன், நமக்கு பைவோட் வேல்யூவை விட லெஃப்ட் வேல்யூ சின்னதா இருக்கணும். கரெக்டா இருக்கு, சின்னதா தானே இருக்கு. அப்ப நான் ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணிடணும், லெஃப்ட் மூவ் ஆயிடுச்சு. அடுத்து நான் ரைட்ல செக் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ லெஃப்ட்லனா ஒரு வேல்யூ ரைட்ல. ஸோ 54 பார்த்துட்டு அடுத்து 20 பார்க்குறேன். என்னவா இருக்கணும், அதிகமா இருக்கணும். பட் எனக்கு இங்க என்னவா இருக்கு, கம்மியா இருக்கு. அப்ப அதிகமா இல்ல கம்மியா இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நம்ம ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதோட ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா லெஃப்டையும் ரைட்டையும் தான் ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா, அப்ப நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா பாக்குறேன், செக் பண்றேன், கம்மியா இருக்கிறதுனால லெஃப்டையும் ரைட்டையும் ஸ்வாப் பண்ணிடுறேன். அப்போ 93 இங்க போயிடும், 20 இந்த 93 இருக்க இடத்துல வந்துருச்சா. இப்போ இது லெஃப்ட், இது ரைட், கரெக்ட் ஆயிடுச்சா. அடுத்து நான் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் பார்க்கணும். நெக்ஸ்ட் பாக்குறேன் 54 விட 20 எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனா சின்னதா தான் இருக்கு பைவோட் வேல்யூவோட. ஸோ நோ ப்ராப்ளம், ஒரு ஸ்டெப் நான் மூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, இங்கேயுமே 93 செக் பண்றப்ப அதிகமா இருக்கு, ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் செக் பண்றேன், 54 விட 55 பார்த்தோம்னா கிரேட்டரா தான் இருக்கு, ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி 17 அதிகமா தான் இருக்கு, மூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, ரெண்டையுமே மூவ் பண்ணியாச்சு. இப்போ 54 செக் பண்றப்ப 77 எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு பெருசா இருக்கு. பட் கண்டிஷன் என்ன, லெஃப்ட் சைடு சின்னதா தான் இருக்கணும். பெருசா இருந்தா நான் என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும் லெஃப்டையும் ரைட்டையும். அப்போ 77ஐயும் 44ஐயும் ஸ்வாப் பண்ணிடுறேன். ஸோ 44ஐயும் 77ஐயும் ஸ்வாப் பண்ணிட்டு எனக்கு லெஃப்ட் ரைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ 54 விட 44 சின்னது தானே, அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் பாக்குறோம் 54 விட 77 எனக்கு பெருசு, அப்ப பிரச்சனை இல்லை, ரைட் சைடு மூவ் பண்ணணும். எப்போ இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் இந்த மாதிரி ஒரே இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல அந்த ரைட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கொண்டு இந்த பைவோட் வேல்யூவை செட் பண்ணிடணும். அப்பதான் எனக்கு அந்த பார்ட்டிஷன் கரெக்டா கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ எனக்கு இங்க பாருங்க கரெக்டா இங்க லெஃப்ட் இப்போ 54ஓட 77ஓட செக் பண்ணுவேன். ஓகேவா, 31ஓட செக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று செக் பண்ணுங்களேன். ஸோ 54 நான் இங்க செக் பண்றப்ப என்ன ஆகுது, 77ஓட செக் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா 31ஓட செக் பண்றப்ப இங்க லெஃப்ட் மூவ் ஆகும், 77ஓட செக் பண்றப்ப இங்க ரைட் மூவ் ஆகும். இப்போ எப்படி இப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ரைட் இருக்க இடத்துல கொண்டு பைவோட் வேல்யூவை நான் செட் பண்ணிடணும். ஸோ நான் பைவோட் வேல்யூவை செட் பண்ணிட்டேன். அப்போ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரெண்டா
பிரிஞ்சிருக்கும். எப்படின்னா இப்போ 54 இருக்கா, 54 விட சின்ன நம்பர் எல்லாமே அதோடைய லெஃப்ட்ல இருக்கும், அதோட பெரிய நம்பர் எல்லாமே ரைட் சைடு இருக்கும். கரெக்டா இருக்கா? இப்படிதான் நம்ம வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிற பார்ட்டை வந்து நம்ம செய்யணும். ஓகே, இப்போ ரெண்டா பிரிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி எனக்கு 2 பார்ட் கிடைச்சிருக்கு. இப்போ எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி பைவோட் வேல்யூ லெஃப்ட் ரைட்னு சொல்லி இந்த 2 பார்ட்டிஷனே செய்யணும். ஓகேவா? 1 2ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்க பார்ட்டிஷன்ல 31 நான் பைவோட் வேல்யூ 26 லெஃப்ட் ரைட்னு 44 எடுத்துக்கிட்டேன். பைவோட் வேல்யூ விட 26 சின்னது, ஸோ நோ ப்ராப்ளம், ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிடலாம். 31 விட 44 பெருசு, ஒன்றும் பிரச்சனை, ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிடலாம். அடுத்து 31 விட 17 வந்து சின்னது தான், ஸோ ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுறேன். 44 பெருசு. எப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ நான் என்ன பண்ணணும், 17ஓட 31 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ 17 26 20 31 44 இங்கேயும் எனக்கு பார்ட்டிஷன் அடிச்சிருச்சு. இப்போ 31 விட ஸ்மாலா இருக்கிறதெல்லாம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. இப்போ இது மூணுக்கும் நான் தனியா எடுத்துக்கணும், பைவோட் வேல்யூ லெஃப்ட் ரைட். ஓகேவா? 17 விட 26 பெருசு, அப்போ நான் என்ன பண்ணணும், லெஃப்டையும் ரைட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனாலே எனக்கு சார்ட்டட் முடிஞ்சிருச்சு. ஓகே, 17 20 26 சார்ட்டிங் கிடைச்சிருச்சு. தென் 31 20 44 ஆட் பண்ணேன் அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் சார்ட்டிங் கிடைச்சிருச்சு. இது முடிஞ்சிருச்சா? இப்போ நான் அடுத்த சார்ட்டிங் பார்க்குறேன். 77 55 96. 77 விட 55 சின்னது, ஸோ நோ ப்ராப்ளம். 77 விட 93 வந்து பெருசு, நோ ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ண முடியும்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான். ஏன்னா திரும்ப நான் செக் பண்றப்ப என்ன ஆகும், இங்க இருந்து இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும் ரைட், இங்க இருந்து சாரி லெஃப்ட், இங்க இருந்து இங்க வந்து ரைட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆனாலே இந்த 77 நான் கொண்டு வந்து இங்க விட்டுரும். அப்போ 55 77 93 சார்ட்டட் பண்ணிட்டேன். ஓகே, இவ்வளவுதான். ஃபைனலா எனக்கு சார்ட்டிங் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கிடைச்சிடும். இவ்வளவுதான் குயிக் சார்ட் மெத்தட். இதோட worst case best case காம்ப்ளெக்சிட்டி கொடுத்துருக்கோம். ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர், ஆர்டர் ஆஃப் n log n, ஆர்டர் ஆஃப் n log n. ஓகேவா? இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 வேல்யூ எடுத்துக்கிறோமா, டெஃப் இன் பிளேஸ் குயிக் சார்ட். இதில் நம்ம வந்து பைவோட் வேல்யூ ஒன்று ஏபின்னு 2 வேல்யூ எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏன்றது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஏன்றது லெஃப்ட், பின்றது ரைட். ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பியா இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் பைவோட் வேல்யூவை எழுதிக்கணும். அப்படியே லெஃப்ட் வந்து ஏவா இருக்கும், ரைட் வந்து பி -1. ஏன்னா ஒரு ஸ்டெப் வந்து மூவ் ஆகும்ல, பிலேருந்து ஒரு ஸ்டெப் மைனஸ் ஆகும்ல, அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? வைல் லெஃப்ட் ரைட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் வந்து எப்படி இருக்கணும், லெஸ்ஸா இருக்கணும். எதனா ரைட்டை விட. வைல் லெஃப்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் அண்ட் வந்து பைவோட் வேல்யூவை விட இதுவா இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூ அப்படின்னா லெஸ்ஸா இருக்குன்னா லெஃப்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் வந்து பிளஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது கரெக்டா பாருங்க. எனக்கு இங்க நம்ம சொல்றப்பயே இந்த ஸ்டெப் போறப்பயே நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா பாருங்க. லெஃப்ட்டை வந்து ஒரு ஆட் பண்ணிக்கிட்டே முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போவோம், பட் ரைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே பேக்வர்ட்ல வருவோம். ஓகேவா? அப்ப இங்க என்ன ஆகும், ஃபார்வர்ட் பேக்வர்டுன்றப்ப பிளஸ் மைனஸ் மாறும்ல, கிரேட்டர் தென் லெஸ் தென், அப்போ பிளஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரைட்டை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குயிக் சார்ட்டை ஷஃபிள் பண்ணி கொடுப்போம். ரொம்ப ஈஸி ஒன். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம் யூஸ் பண்ணுது, ஈஸியா இருக்கு மெர்ஜ் சார்ட்டை கம்பேர் பண்றப்ப சால்வ் பண்றதுக்கு. ஓகேவா? லார்ஜ் டேட்டா செட்டா இருந்தாலுமே சீக்கிரம் இந்த பைவோட் வேல்யூவை வச்சு நம்ம எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன டேட்டா செட்டுக்கு இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை, மெர்ஜ் சார்ட் ஓகே. பெரிய பெரிய டேட்டா செட்டா இருந்துச்சுன்னா நம்ம குயிக் சார்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ஒன்மா, ஈஸியா பார்த்துடலாம் சார்ட்டிங் டெக்னிக்ல. ஸோ நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பபிள் சார்ட், செலக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், இந்த 5 சார்ட்டையும் இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.